Welcome you all to TikTok YouTube channel. So நம்ம லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கவர் லெட்டர் அண்ட் ரெஸ்யூம். ஸோ கவர் லெட்டர் ரெஸ்யூம் இதோட யூஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி எழுத போகிறோன்றத we can see. ஸோ கவர் லெட்டர் ரெஸ்யூமே இது எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்டு ஃபார் ஸ்மால் கிட்ஸ். பட் இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலேஜில் செமஸ்டர் எழுத போகிற ஒரு பையனுக்கும் இல்லை ஜாப் அப்ளை பண்ண ஒருத்தவங்களுக்குன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கவர் லெட்டரை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் we are going to see about resume. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் கவர் லெட்டர். ஸோ கவர் லெட்டரோட ஃபார்மேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் டிப்பிக்கலி ஆஃப் ஃபார்மல் லெட்டரோட கான்செப்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃப்ரம்ல என்னோட நேம் ஏபிசி அண்ட் நம்ம அட்ரஸ். டூவில் என்ன எழுத போகிறோன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன கம்பெனிக்கு எழுத போகிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் கம்பெனி அவங்களோட அட்ரஸ். நெக்ஸ்ட் we are going to write a respected sir. சப்ஜெக்ட்ல என்ன எழுத போகிறோன்னு கேட்டிங்கன்னா a letter to apply for MS company job regarding. அந்த regardingன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நார்மல் ஃபார்மல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா we are going to write நம்ம இந்த இடத்த சேர்த்துருக்கோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா there is a format. நம்ம 4 பாயிண்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம எதுக்காக இந்த எம்எஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு ப்ரீஃப் பேராகிராஃப் தான் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னதுன்னா why they have to give job for us. அதாவது ஒரு கம்பெனியில் நம்ம மட்டும்தான் போயிட்டு ஜாப் அப்ளை பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லாட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வரும். அதில் நம்மளை அவங்க எதுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த செகண்ட் பேராகிராஃப். ஸோ இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸில் உங்களோட 10th ஸ்டாண்டர்ட், உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் உங்கள் காலேஜோட மார்க் டீட்டெயில்ஸ், அதை ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பற்றி யூ ஆர் கோயிங் டு போஸ்ட். ஸோ லாஸ்ட்டில் நம்மளோட ரெக்வெஸ்ட், அதாவது கைண்ட்லி கிவ் மீ த ஜாப், I will be truthful to this job. அந்த மாதிரி we are going to write it as a request. இந்த 4 பேராகிராஃப்மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் கவர் லெட்டர். இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு டிக்ளரேஷன் அப்படின்றத எழுதணும். டிக்ளரேஷன்ல என்ன எழுத போறோம்னு கேட்டீங்கன்னா I assure that the above mentioned details are true to my knowledge. ஸோ இதுதான் நம்மளோட டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ரைட் சைட் கார்னர்ல we are going to write yours faithfully. ஏன்னா இது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர். ஸோ yours faithfully ABC போட்டாச்சு. ஸோ இதோட கவர் லெட்டர் இஸ் ஓவர். ஜென்ரலாக நம்ம ஃபார்மல் லெட்டர் இன்ஃபார்மல் லெட்டர் ரெண்டுத்துலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா we will write address on the envelope. அது இந்த கவர் லெட்டருக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா எழுதாமே இருக்கலாம். இட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ இட் இஸ் நாட் மேண்டேட்ரி, சாரி. அதாவது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதணும் அப்படின்னா இட் இஸ் மேண்டேட்ரி. பட் நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு எழுதும்போது இட் இஸ் நாட் அட் ஆல் மேண்டேட்ரி. திஸ் இஸ் ஆல் அபவுட் கவர் லெட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெஸ்யூம். ஸோ ரெஸ்யூம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் அவர் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா we are going to start with our name, address, phone number and email.
So name example ABC, address XYZ, phone number 98 and email ID abc@gmail.com. இது வச்சுக்கிட்டு நம்ம இப்போ மெயின் கான்செப்ட்ஸ்குள்ளே போக போகிறோம். மெயின் கான்செப்டில் there are some format, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணியாகணும். First is career guidance. Next வந்து educational qualifications. Next certifications. Next personal skills. Next வந்து extracurricular activities. And next we are going to write about our personal profile. So நம்ம இதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக நான் இப்போ சொல்கிறேன். கெரியர் கைடன்ஸில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுக்காக ஒர்க் பண்ண போகிறோம், நம்ம ஒர்க் பண்ணால் இந்த கம்பெனிக்கு என்ன யூஸ். ஸோ we are going to write about our use plus company use. இதுதான் கெரியர் கைடன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் எதுக்கு அந்த கம்பெனியை சர்வ் பண்ண போகிறேன், நான் அந்த கம்பெனியை சர்வ் பண்ணால் அதனால கம்பெனிக்கு என்ன யூஸ். ஸோ கம்பெனியோட யூஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியோட நேம் நம்ம தூக்கி வைக்கலாம். ஸோ அதனால என்னோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அபவுட் கெரியர் கைடன்ஸ். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். நம்ம கவர் லெட்டரில் என்ன எழுதுறோமோ அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் பாஸ் மை XSLC examinations in MS School with percentage of 97. Next, I have passed my board examinations in MS School with percentage of 95. And அதுக்கப்புறமேட்டு காலேஜ், இது மூணுமே இம்பார்ட்டன்ட். ஸோ காலேஜ் வந்து I have completed my semester examinations through Anna University with the CGPA of 9.7. அப்படின்றது தான் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸில் we are going to write. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன். சர்டிஃபிகேஷன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலேஜ் தவிர மிச்ச காலேஜஸ் நடத்தின ப்ரோக்ராமில் நம்ம என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன சர்டிஃபிகேட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் நிறையா காலேஜஸ் நிறையா வெபினார்ஸ் நடத்தி அதுக்காக சர்டிஃபிகேட்னு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் we can mention. ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ண, எந்த காலேஜ் என்னைக்கு நடத்தினது, நான் என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சர்டிஃபிகேஷன்ஸில் we are going to discuss. பர்சனல் ஸ்கில்ஸ்னா நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் தே வில் கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைனிங் கம்பெனிக்கு போகிறான்னா அவனோட பர்சனல் ஸ்கில்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, AutoCAD எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த டிசைனிங் ஃபீல்டில் நம்மளுக்கு என்னென்ன தெரியுமோ அதுதான் வந்து நம்ம AutoCADல எழுத போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இதில் நம்ம வந்து அதர் தேன் ஸ்டடீஸ் நம்ம ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் NSS, NCC, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் NSS, NCC சும்மா எழுதாமல் you have to explain. நான் NSSல என்னென்ன ரேலிஸ் அட்டென்ட் பண்ணேன், ஸ்போர்ட்ஸ்னா இந்த ஸ்போர்ட்ஸ்ல நான் இந்த மெடல் வாங்கினேன் அப்படின்றது we have to completely explain. லாஸ்ட் வந்து பர்சனல் ப்ரொஃபைல். பர்சனல் ப்ரொஃபைலில் we have to write some 7 to 8 points. First, let's start with name. Next, our phone number. Next, our gender. Next, languages known. Next, marital status. Nationality. அப்படின்ட்டு we have to write some 7 to 8 points. ஸோ இதில் நேம், ஃபோன் நம்பர், ஜெண்டர் இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதர் தேன் தட் நம்ம அட்ரஸுமே எழுதலாம், பட் நம்ம இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ண அகெயின் we don't want to repeat. ஸோ ஒரு 3 நியூ இது. ஸோ லாங்குவேஜஸ் நோட், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நேஷ்னாலிட்டி இதெல்லாம் we are going to explain. இதுக்கப்புறமேட்டு நம்ம கவர் லெட்டரில் என்ன பண்ணமோ அதே ஸ்டெப் தான் we are going to do. What that is called as declaration. Declaration la once again you have to write, I assure that
the above mentioned details are true to my knowledge. And then yours faithfully ABC. இதுதான் all about declaration. இந்த declaration and yours faithfully ஓட இந்த resume part gets completed. So இதுதான் all about cover letter resume. So இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன பசங்க கூட இந்த லாக்டவுன் பீரியட்ல they can learn so that futurely it will help them a lot. So this is all about today's video. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வீடியோ. Not only for me, நான் ஷேர் பண்ணிட்டேன். You have to share to all. உங்க தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. This is going to be very important. ஸோ இந்த ரெஸ்யூம் ரைட்டிங்கோட டீட்டெயில்ஸ் பற்றின டெஸ்ட் வந்து அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் அட்டெண்ட் த டெஸ்ட் அண்ட் ஷேர் டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.